அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலிக்கும் அம்மா, நாங்கள் மஸ்ஜித் சேவை குழு எம்எஸ்கே அமைப்பிலிருந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலையை எடுத்து எங்களுடைய எம்எஸ்கே மஸ்ஜித் சேவை குழுங்கிற யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுறோம். அதை பார்க்கக்கூடியவங்க உங்கள் தேவைகளை அனுசரித்து அதுக்கு உதவி செய்வாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதுவும் அந்த யூடியூப் சேனலுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு யாராவது உதவி செஞ்சுருக்காங்களான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் குடும்ப சூழ்நிலையை மட்டும் சொல்லுங்கம்மா. எனக்கு 18 வயசில் கல்யாணம் ஆச்சு. 24 வயசில் டைவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 3 பசங்கிறாங்க. பொண்ணுக்கு 11 வயசு, பையனுக்கு 7, சின்ன பையனுக்கு 6 வயசு. இப்போ என் வீட்டு சூழ்நிலை சரியில்லை. இப்போ டைவர்ஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் தேவை என்னம்மா உங்களுக்கு? ஒரு மாதிரி கடை வேணும். கடை வச்சு சாமான்கள்லாம் போட்டு டைலர் மிஷின் தைக்கிறேன். துணி தைச்சு நான் அப்படியே கடையை பார்த்துக்கணும். அதுக்கு செலவு 1 லட்ச ரூபா ஆகும். அது உதவி கடைனா தையல் கடையா? இல்லை, டெய்லரிங் கடையா, மளிகை கடையா? டைலரிங் கூட செய்கிறேன். அப்படியே ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போட்டு ரெண்டுமே பண்ணுற மாதிரி. உங்களுக்கு அனுபவம் இருக்குதா அந்த மாதிரி தொழிலில்? இருக்குது. எப்படி அனுபவம் இருக்குது? முன்ன கடை வச்சுருந்தேன். அப்போது இருக்கும்போது செஞ்சு நின்றேன். எதனாலம்மா டைவர்ஸ் ஆச்சு? என்ன காரணம் ஓப்பனாக சொல்லுங்கள். மாமியார் வீட்டில் கொஞ்சம் கொடுமை, ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக டார்ச்சர் பண்ணுவாங்க? எது இருந்தாலும் எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை வச்சுன்னு இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவர் நிறைய சந்தேகப்படுவார். அதனால வேணாம் இந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. முறையான டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கணுங்கிற விருப்பம் இருக்குதா உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க ஒத்துக்கிறேன்னா கட்டிக்கிறேன். அதாவது அவங்க 3 பசங்களையும் ஏற்றுக்கிட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு பொருத்தமானவர் வந்தால் மறுமணம் செய்யறதுக்கு நீங்கள் தயார் இன்ஷா அல்லாஹ்.